Dear children, welcome back to the second part from Force and Motion Unit, Part 3. Today, in this video, we'll learn about acceleration, distance time graph, numerical problems. Last video, we saw what is meant by velocity, speed and velocity, and we solved some problems using velocity. Now, we'll learn about the next topic, 2.3, acceleration. Acceleration is represented using small a. What is acceleration? It is the rate of change in velocity. If velocity changes with respect to time, then it is called acceleration. In other words, body changes its speed. Velocity change ஆச்சு ஒரு டைம் பீரியடில் கிவன் டைம் பீரியடில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். வெலாசிட்டினா நம்மளுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது, அதாவது டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். When a body changes its speed or direction, direction இல்லை ஸ்பீட் 10 meters per secondல போயிட்டுருக்கிறது 20 meters per secondல போச்சுன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் சேஞ்ச் ஆனால் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும், இப்போ ஈஸ்டில் போயிட்டுருக்கிறது சவுத்தில் போச்சுன்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். Change in acceleration का formula a equal to v final velocity minus initial velocity divided by time. இதுதான் formula, நல்லா நினச்சிக்கோங்க. a equal to v minus u by t. SI unit of velocity வந்து meter divided by second square. Square அப்படின்னா unit வந்து m divided by second square மேலே போடணும், sக்கு மேலே 2 போடணும். In other words, the object undergoes acceleration when its speed or direction changes. ஒரு பாடி வந்து எப்போ ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம்? ஒன்றா ஸ்பீடு சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அதாவது v மைனஸ் u டிவைடட் பை டைம். vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? ஸ்பீட். மீட்டர் பர் செகண்ட்னா ஸ்பீட் 20 meters போயிட்டுருக்கிறது பர் செகண்ட் போயிட்டுருக்கிறது 30 meter per second போகுது. ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது, அதனால் ஆக்சலரேஷன். இங்கே என்ன ஆகுது? 20 meter per second போகுது, இதுவும் 20 meterல தான் போகுது, சேம் ஸ்பீட் தான், ஆனால் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் டைரெக்ஷன்னாலும் ஆக்சலரேஷன். சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் அதுவும் ஆக்சலரேஷன் தான். த பாடி இஸ் இன் ஆக்சலரேஷன். ஸோ 20 meters per second ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, 20 meters 30 meter ஆகுது, டைரெக்ஷன் இப்படி போயிட்டுருக்கிறது இப்படி போகுது, ஸோ டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன், போத் ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன். ஹியர் தெர் இஸ் அ ப்ராப்ளம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ட்ரெயின். இங்கே ஒரு டேப்பில் குழம்பு கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள். The velocities or different times of a train departing direction is given in the figure. Analyze the table and complete. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து ஏலேருந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் போகிறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஃபஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க, 0. இதுதான் u, இதுதான் இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி u. ஃபைனல் வெலாசிட்டி தான் v, அது வந்து 6. சேஞ்ச் இன் வெலாசிட்டி 6 minus 0 equal to 6 அப்படின்னு ரைட் பண்ணோம். டைம் டேக்கன் வந்துட்டு 10 seconds. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? 10 seconds. ஸோ அது 10. ஸோ ஆக்சலரேஷன்னா என்ன? இந்த வேல்யூ v minus u, அதாவது 6 divided by 10, we get the answer 0.6. இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன். இதே மாதிரி பியிலேருந்து சிக்கு போனால் என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம். So now look here, Bல starting position, Bல velocity எவ்வளோ? initial velocity தான் u, 6ங்கிறது u, அதனால் 6 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி 14 எழுதிக்கிறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி 14லேருந்து 6 மைனஸ் பண்ணணும், we get the answer 8. டைம் டேக்கன் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு 20 minus 10, 10. ஸோ 10 seconds எடுத்துக்குது. ஸோ ஆக்சலரேஷன் a equal to இந்த வேல்யூ 8 divided by 10 அப்படின்னு எழுதி 0.8 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சியிலேருந்து டிக்கு இதுதான் u, இப்போ இது v ஆயிடுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 14, ஃபைனல் வெலாசிட்டியும் 14 தான்.
சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0, ரெண்டையும் மைனஸ் பண்ணால். டைம் டேக்கன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 10 தான், 10 seconds, 10. So what is the answer? 0 divided by 10. Anything divided by 10 you get, sorry 0 divided by anything you get answer 0. நெக்ஸ்ட்டு டியிலேருந்து இ போகிறதுக்கு பாருங்கள், இது இப்போ இங்கே யூ ஆயிரும், 14u, இது வி 6 ஆயிடுது. ஸோ ஃபைனல் தான் மைனஸ் இது. ஸோ 6 minus 14 மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும், -8. இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கும் 10 seconds எடுத்துக்குது. ஸோ வி கெட் த ஆன்சர் -8 divided by 10 -0.8. மைனஸ் அப்படின்னா ஸ்லோ ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஆக்சிலரேஷன் கம்மி ஆகுது. இதே இலேருந்து எஃப்க்கு போகிறதுக்கு இப்போ இது யூ ஆயிடுது 6. அப்புறம் இங்கே ஃபைனல் வந்துட்டு வி 2. ஸோ 2 minus 6 we get the answer -4. கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். டைம் டேக்கன் அதே 10 seconds தான். ஸோ we get -4 divided by 10 we get -0.4 meter per second square. So like this we should analyze. Analysis என்ன எழுதணும்னா இந்த டேப்ல காலம் இந்த ஸ்டெப்ஸ் எழுதி உங்களோட புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. Those who don't have book, write in your note. When the train covers the distance A to B and B to C, it is in acceleration motion. பாருங்கள், இதில் பாசிட்டிவ் சைனில் கிடச்சிருக்கு. ஆன்சர் பாசிட்டிவ்னா இது ரெண்டும் ஆக்சிலரேட்டட் மோஷன், ஆக்சிலரேஷன் மோஷன், அதர்வைஸ் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னு சொல்லலாம். when it covers CD, சிலேருந்து டி போகும்போது 0, ஆக்சிலரேஷனே கிடையாது. அதனால் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். 0 எப்போ A = 0 அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. when it covers distance Dயில் D to Eயும் E to Fவும் போச்சுன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷனில் ட்ராவல் ஆகுது. ஏன்னா ஆர் டீசலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு 3 words இருக்குது. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், டீசலரேஷன், ரிட்டார்டேஷன். தட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதையும் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் உங்களோட நோட்டில். ரைட் த டேபிள் அண்ட் ரைட் திஸ் அனாலிசிஸ் ஆல்சோ. ஓகே, write this table in your solve it and write it in your subject note with the analysis also, which I have showed earlier. Tell me, look here, இங்கே வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், காரோட ஸ்டார்டிங் பொசிஷன், கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதனால் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே வெலாசிட்டி 0, u = 0 meter per second, travels in a straight path. It reaches the velocity எவ்வளோ ரீச் ஆகுது, 12 meter per second in 4 minutes. டைம் டேக்கன், ஃபஸ்ட்டு டைம் இனிஷியல் டைம் வந்து 0, ஃபைனல் டைம் வந்து 4. அதனால் இனிஷியலுங்கிறது எப்பயுமே யூவில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஃபைனலுங்கிறது எப்பயுமே வியில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால தான் கீழே சப்ஸ்கிரிப்ட் வந்து யூவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலாக்கு முன்னாடி கிவன் என்ன, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா ரெஸ்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி 12 v, டைம் டேக்கன் வந்து 4 seconds, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4 seconds. ஆக்சிலரேஷன் வந்து v minus u divided by t. வியோட வேல்யூ 12 minus 0 divided by t. t-ஓட வேல்யூ 4. ஸோ we get 12 divided by 4, 3 meter per second square. ஆக்சிலரேஷன் செகண்ட் ஸ்கொயர். Do you know, see how brisk I am. இந்த சீத்தா சொல்லுது, my name is Cheetah, I can run at a great speed. Do you know what my speed is? அதோட ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்குது. 25 meter per secondலேருந்து 30 meter per second வரைக்கும் அது ட்ராவல் பண்ணுமா. மை ஸ்பீட் சேஞ்சஸ் ஃப்ரம், பாருங்கள் அதோட ஸ்பீட் வந்து இனிஷியல் u வந்துட்டு 0 meter per second, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 20 meter per second கொடுத்துட்டாங்க. டைம் டேக்கன் வந்து 2 seconds கொடுத்துட்டாங்க. see how good my acceleration is. இப்போ ஆக்சிலரேஷன் calculate பண்ணும். we know the formula, acceleration a = v minus u by t. so that is equal to 20 minus 0 divided by time taken 2. so 20 வந்து எவ்வளோ times, 10 times meter per second square. so that will be your answer. we'll see how to solve. as I said, you should write the formula. you should write this also in your subject note. write the question and then write the answer. புக்கை பார்த்து கொஸ்டின் எழுதிக்கோங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்கள். ஆக்சிலரேஷன் ஆஃப் சீத்தா வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஸோ a = v minus u divided by t, that is 20 minus 0. so 20 gets 10 times, 10 meter per second will be the acceleration of cheetah. okay.
ஸோ ஆஸ் வி நோ தட் வெலாசிட்டியில் வந்துட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கிற மாதிரி ஆக்சலரேஷனில் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா இஃப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா then the object is said to be in positive acceleration or just acceleration. Positive acceleration னு சொல்லலாம், இல்லை வெறும் acceleration மட்டும் சொன்னாவே அது indicates positive acceleration. நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா ஒரு ஸ்பீட் வந்து கம்மியாச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு இன்னொரு வேர்ட் டீசலரேஷன் இல்லைன்னா ரிட்டார்டேஷன். இங்கே யூங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி பாருங்கள் 8 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. ஆனால் ஃபைனல் வெலாசிட்டி 2ஆக குறைஞ்சிருது. இங்கே வெலாசிட்டி கம்மியாகுது. அதனால இது என்னவாக இருக்குது, இந்த பால் வந்துட்டு கிவன் டைம் பீரியட் 10 செகண்ட்ஸில். அதனால இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, கம்மியாகுது. டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ரிட்டார்டேஷன் இல்லைனா டீசலரேஷன். வில் see how to solve this problem. We know acceleration formula A equal to, see here இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் கால்ஃப் பால் ரோலிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத் கொடுத்துருக்காங்க. அதுதான் கால்ஃப் பால். இனிஷியல் வெலாசிட்டி u வந்துட்டு 8 கொடுத்துட்டாங்க மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி v வந்து 2, டைம் டேக்கன் 10. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v minus u by t. vயோட வேல்யூ 2 minus 8 divided by 10. we get the answer மைனஸில் கொடுத்துருக்காங்க. மைனஸில் வந்தாவே அது வந்து டீசலரேஷன் இல்லைனா ஆக்சலரேஷன் கம்மி ஆகுது, நெகட்டிவ் ஆக்சலரேஷனில் போகுது. டீசலரேஷன் இல்லைனா ரிட்டார்டேஷன்னு பேர் அதுக்கு. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்னென்னு பார்க்கலாம். an object undergoes uniform acceleration when change, அதாவது increase or decrease in velocity for unit time is same. கொடுத்த டைம் இன்டர்வலில் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதோட வெலாசிட்டி யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். பாருங்கள், இங்கே ஒரு when the velocity of object is increasing by 20 meter per second, the acceleration is 20 meter per second. ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதோட வெலாசிட்டி ஃபஸ்ட்டு 20ல் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் பீரியடில். செகண்ட் டைம் பீரியடில் 40 ஆகுது. அது கூட அது மறுபடியும் ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. +20 +20 20 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அதோட ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 20 meter per second. when the velocity of object is decreasing by 20, டிக்ரீஸ் ஆனாலும் 20 ஈக்குவலாக யூனிஃபார்மாக டிக்ரீஸ் ஆகுது. அதனால் அதுவும் டீசலரேஷன் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லுவாங்க, 20 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட 9th ப்ராப்ளம். ஐ வில் ஷோ யூ ஹவு டு சால்வ் திஸ். ரைட் இட் இன் யோர் புக் இட் செல்ஃப். அங்கேயே புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த டேபிள். ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகிறதும் +20யும் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஆக்சலரேஷன் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது 20 மீட்டர் பர் செகண்டில். டிக்ரீஸ் ஆகிறதும் 20 மீட்டர் பர் செகண்டில் டிக்ரீஸ் ஆகுது, டீசலரேஷனும். இதுக்கு என்ன பண்ணணும், when the velocity of object is decreasing by 20, டீசலரேஷன் எப்படி 20 கிடச்சிச்சின்னா டீசலரேஷனும் 20. ஸோ டீசலரேஷன் என்ன, டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ டைம் t வேணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டீசலரேஷன். இங்கே போயிடுது, டைம் இங்கே வந்துடுது. ஸோ 20 by 20 we get 1 second. ஸோ 1 செகண்டில் இதெல்லாம் நடக்குது. the velocity of object is decreasing by 20 meter per second in 1 second. அதான் per second 1 செகண்டில் சொல்லியிருக்காங்க. எப்படி டைம் கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. now we'll see what is non-uniform acceleration. யூனிஃபார்மாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆச்சுனாலோ அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். non-uniform acceleration ஆப்ஜெக்ட் வந்து non-uniform acceleration எப்போ அண்டர்கோ பண்ணால் if change in velocity for every unit of time is not same. வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர், சேமாக சேஞ்ச் ஆகாமல் டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் non-uniform acceleration. பாருங்கள், இங்கே வெலாசிட்டி ஃபஸ்ட்டு டைமில் 10 0 10 40 60 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி இருக்குது, 10 0 10 30 20. ஸோ 40, ஆனால் இங்கே 30 60 20. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுது. அப்படின்னா இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நோட் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த மூவிங் ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் அ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். Next we'll learn about the distance time graph. Look at the figure.
ஒரு கார் வந்து மூவ் ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் 0 பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து மூவ் ஆகுது இந்த டைரெக்ஷனில். the distance of car is measured for every second. ஒவ்வொரு செகண்ட்லேயும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்குன்னு மெஷர் பண்ணுறாங்க. the distance time are recorded and a graph is plotted using the data. அந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டா வச்சு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து என்னென்ன எப்படி அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பொசிஷனில் கார் இஸ் அட் ரெஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ பொசிஷனில் கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ 0 டைம் இன்டர்வலில் இங்கே 20ன்னு மாற்றிக்கோங்க, பிரிண்டிங் மிஸ்டேக். 0 டைம் இன்டர்வலில் 20 மீட்டர்ஸில் இருக்குது. ஸ்டார்டிங் பொசிஷனே 20ல் தான் இருக்குது. 1 செகண்டில் 20, 2 செகண்டில் அதே 20, 3 செகண்டில் அதே 20. ஸோ அங்கேயே தான் 20லேயே தான் இருக்குது, 20 மீட்டர்லேயே தான் இருக்குது. வேறு எங்கேயும் மூவ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆகல. அப்படின்னா கார் இஸ் அட் ரெஸ்ட். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இதுதான் டைம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். வெரி இம்பார்ட்டண்ட். த கிராஃப் ஹேஸ் அ 0 gradient. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா 0 gradient-னா தி டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஸோ இது எது கான்ஸ்டன்ட்டு? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 20 20 20. ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் எவ்ரி செகண்ட். அதுக்கு பேர் 0 gradient. இது இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பி வந்து பாருங்கள், பி கர்வ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. கார் இஸ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 0 பொசிஷனில் இருக்குது. 1 செகண்ட் டைம் வந்துட்டு 1 செகண்ட் அப்போ 10 meters ட்ராவல் ஆகுது. 2 செகண்ட் அப்போ 20 meters, 3 செகண்ட் அப்போ 30 meters, 4 செகண்ட் அப்போ 40 meters, 5 செகண்ட் அப்போ 50 meters. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சுன்னா யூனிஃபார்மாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ட்ராவலிங் அட் அ இன்க்ரீஸிங் ஸ்பீட். இன்க்ரீஸிங் ஸ்பீட்னா ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பிக்குது, 0 பொசிஷனில் ஆரம்பிக்குது. அப்புறம் போக 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 ஒரு 5 meters இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு செகண்டில் ஒரு 20 meters இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 45, அப்புறம் 80, அப்புறம் 125. இவ்வளோ மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்க்ரீஸிங் கிரேடியன்ட். அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். த இன்ஸ்டன்டினியஸ் கார் வந்துட்டு அட் 3 seconds, இந்த டைம் பீரியட் 3 செகண்ட்ஸில் பாருங்கள், கிவன் கிரேடியன்ட் ஆஃப் டேஞ்சன்ட் டு த பாயிண்ட். இங்கே பாருங்கள் டேஞ்சண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங் ஸ்பீட்னா இந்த மாதிரி கர்வ் இருக்கும், கம்மியாகிட்டே போகும். பாருங்கள் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஃபஸ்ட்டு செகண்டில் 45, அதுக்கப்புறம் 80, அதுக்கப்புறம் 105. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஃபஸ்ட்டு நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா கிராஃப் வந்து இப்படி இருக்கும். டிக்ரீஸிங் கிரேடியன்ட், ஸ்பீட் டிக்ரீஸிங் கிரேடியன்ட்னா ஸ்பீட் டிக்ரீசஸ். இதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். நல்லா வச்சுக்கோங்க, இங்கே டைம், இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் டைம் கிராஃப் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் கன்சிடர் பஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகுது. ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸை வந்து எவ்ரி செகண்டுக்கு மெஷர் பண்ணுறோம். ஸ்பீட் அண்ட் டைம் கிராஃப் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க? நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சஸில், கீழே எக்ஸ் ஆக்சஸில் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் டைம் கிராஃப். லுக் ஹியர், பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது எப்படி இருக்கும்? இங்கே 0லேயே தான் ஒரு லைன் இருக்குது. ரெஸ்ட் 0 1 செகண்ட் அப்பையும் 0 டிஸ்டன்ஸ், 2 செகண்ட் அப்பையும் 0 டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ்லேயே ஒரு லைன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பஸ் இஸ் அட் ரெஸ்ட். இது வந்து ஸ்பீடு. இங்கே டைம் செகண்ட்ஸ். ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டில் மெஷர் பண்ணும். கண்டிப்பாக இது எழுதணும், ஒய் ஆக்சஸில் என்னன்னு. அதுக்கு பேர் அப்படி எழுதலைன்னா ராங். த ஸ்பீட் ரிமைன்ஸ் அட் 0. ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது? 0 ஸ்பீடில் இருக்குது. அதனால் ரெஸ்ட்டில் இருக்குது. பஸ் இஸ் அட் ரெஸ்ட். ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். ஸ்பீடே இல்லை அப்படின்னா ஆக்சலரேஷனும் இருக்காது. பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே 0 செகண்டில் 10 meters per second. நெக்ஸ்ட்லேயும் 10, 2 செகண்ட்ஸில் 10, 3 செகண்ட்ஸில் 10, 3 செகண்ட்ஸில் 10 ஸ்பீட் மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சால் யூனிஃபார்ம் ஸ்பீட்.
speed remains at 10, so 0 acceleration. Speed வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா acceleration 0. இங்கே speed வந்து constant. Third one, bus traveling with uniform acceleration. Uniform acceleration na பாருங்க. ஃபஸ்ட்டில் 0ல் இங்கே 0 printing mistake, 0ல் 0, 1ல் 10, 2 secondsல 20 meter per second travel ஆகுது, 3 secondல 30, 4 secondல 40, 5 secondல 50 travel ஆச்சுன்னா bus is traveling இந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சுன்னா the speed increases with எவ்வளோ meters per second, 10 meter per second increase ஆகிட்டே இருக்கு. Hence positive and constant gradient or acceleration is constant. இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் acceleration is constant. இந்த மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா ஸ்பீட் டைம் கிராஃபில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் acceleration is 0. Fourth one, bus with uniform deceleration. Deceleration டிக்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப் இருக்கணும். ஃபஸ்ட்டு 50 மீட்டர் பர் செகண்ட் போச்சு, அப்புறம் 40, செகண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 40, 30, 20 அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். சாரி, இப்படி இருந்தாலும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், இப்படி இருந்தாலும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே டிக்ரீசிங் ஸ்பீடு ஆனால் நெகட்டிவ், கிராஃப் ஹேஸ் அ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட், ஆக்சலரேஷன் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ் வித் இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் வந்து யூனிஃபார்மே இல்லை, இப்படி நான் யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பிக்குது, அப்புறம் ஒரு செகண்டில் 2 மீட்டர் பர் செகண்ட் போகுது, அப்புறம் 8, 18, 32 அந்த மாதிரி. இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங் வித் டைம், ஸ்பீட் வந்து டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஹென்ஸ் கிராஃப் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங் கிரேடியன்ட், ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ். இந்த மாதிரி கர்வ் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் அட் t is 3 seconds is given by the gradient of the tangent at that point. Next, bus traveling with decreasing acceleration or non-uniform acceleration. Decreasing acceleration இந்த மாதிரி curve வரும். Speed வந்து increase ஆகிட்டே இருக்குது with respect to time. Sorry, speed is decreasing with respect to time. Hence the graph has positive and decreasing gradient. Hence acceleration decreases. Speed வந்து டைம் ஆக கம்மியாயிட்டே இருக்கு. So comparisons between distance time and speed time graph, இது ரெண்டுக்கும் என்ன comparison பார்க்கலாம். Look at the table. From A to B, Aலேருந்து Bக்கு போகும்போது, Bலேருந்து Cக்கு போகும்போது, Cலேருந்து Dக்கு போகும்போது கார் வந்து accelerates uniformly at from rest. ஸோ ரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதுதான் வந்து டைம். இது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபு, இது வந்து ஸ்பீட் டைம் கிராஃபு. இப்படி ட்ராப் பண்ணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீட்னா இப்படி, டிஸ்டன்ஸ்னால் மெதுவாக தான் போகுது. இந்த மாதிரி கர்வ் போடணும். கான்கேவ்னால் உள்ள குழியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் மூவ் இன்க்ரீசிங் ரேட், ஹென்ஸ் கிரேடியன்ட் இஸ் ரெப்ரசன்டட் கான்கேவ். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்பீட் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி, அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும், இப்படி ஸ்லாண்டிங் லைன். இதே வந்து கார் பிலேருந்து சி பொசிஷனுக்கு கார் மூவ்ஸ் இட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா கர்வு இப்படி ஸ்லீப்பிங் லைன் போடணும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில். இதே இங்கேனா இப்படி ஹரிசாண்டல் லைன் போடணும். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி போடுவோம், ஆனால் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படி போடுவோம் ஸ்லீப்பிங் லைன். இதே ஃப்ரம் சி டு டி கார் டீசலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி டு ஸ்டாப், யூனிஃபார்ம்லி டீசலரேட் அப்படின்னா இப்படி கர்வ் வரும், இந்த மாதிரி டிக்ரீசிங் கிரேடியன்ட், அதனால் கான்வெக்ஸ் போடுவோம், இப்படி பல்ஜாக இருக்கிற மாதிரி கான்வெக்ஸ். இங்கே வந்து ஸ்பீட் டிக்ரீசஸ் யூனிஃபார்ம்லினா கீழே இறக்கிடுவோம், ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ நெகட்டிவ். ஸோ ஹென்ஸ் gradient is negative, represented using a straight line. Now graph and story. இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க.
டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ராஜு பிகேன் வாக்கிங். இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஸ்பீடுக்கு சொல்லணும். இப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு இப்படி மெதுவாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் சொல்கிறாங்க. பிகன் வாக்கிங் டு ஹிஸ் ஸ்கூல். ஸோ இங்கே ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்கூலுக்கு வாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிமெம்பர் தட் ஹீ ஃபர்காட் ஹிஸ் பென். அவங்க பென்னை ஃபர்காட் பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு திரும்பவும் பேக் ஹோமுக்கு வராங்க. கொஞ்சம் தூரம் கீழே இறங்குறான். he stopped and suddenly when he heard a noise. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிட்டான் அதே இடத்துல. அதனால் ஸ்லீப்பிங் லைன்னா எங்கேயுமே ட்ராவல் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் போடணும். நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ராம் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம். ராணி வந்து இது தப்பாக கொடுத்துட்டாங்க கண்ணா, இந்த மாதிரி டயக்ராம் வராது, இந்த மாதிரி வரும். ராணி இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம். when he saw her மதரை பார்த்த உடனே என்ன ஆகுது? ஸோ இது இப்படி வராது, ஃபஸ்ட்டு இப்படி வரும். அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு when he saw her mother she ran out of a home. அதனால் சீக்கிரமாக ஒரு ஹோம் விட்டு வெளியில் போகிறா. hugged her mother and stood there for a while. ஹக் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டான். ஸோ இந்த மாதிரி தான் கர்வ் வரும். நெக்ஸ்ட் ஒனுக்கு நம்ம தான் ரைட் பண்ணணும். we'll see how to write. This is my story. You can write your own story. Rahul and his father starting from home. இங்கே ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க by car. At the school gate he stops the car to drop Rahul. ஸ்கூல் கேட்டில் ராகுலை ட்ராப் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. After 2 minutes he went back home to pick his mother. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மதரும் அவரும் ராகுலோட ஃபாதரும் ரெண்டு பேரும் started to go to work. On the way they are waiting at the signalல வெயிட் பண்ணுறாங்க. இல்லைன்னா another story is there, like Ram walked to a ஷாப்புக்கு போகிறாங்க. purchased few items for some times. கொஞ்ச நேரம் ஷாப்லேயே இருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் then walked back home. வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் then he started to walk towards his neighbor's house. அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. and stayed there for some time. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்காங்க. You can write your own story or you can copy the story. So that's all. Next topic we'll continue in your next class. Now you should write all these in your subject note. Formula to remember: speed 1 input, distance by time, unit meter per second, average speed, total distance travel divided by time taken, அதோட யூனிட் மீட்டர் per second, velocity displacement by time, அதோட யூனிட் மீட்டர் per second. Fourth one, average velocity, total distance divided by time taken. Acceleration, change in velocity by time equal to final velocity minus initial velocity divided by time, that is meter per second square. A equal to V minus U by T. அதோட கிலோமீட்டர் per hourலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணும்? 5/18 meter per second அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும். So till this you will be writing in your subject note. This topic your bookல numerical problem page number 28ல force and motion unit 2 இதுவும் உங்களோட subject noteல ரைட் பண்ணுங்க. Geeta takes 15 minutes from her house to reach her school on bicycle. 15 minutes எடுத்துக்கிறாங்க அவங்க ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு ரீச் பண்ண யூஸிங் பைசைக்கிள். பைசைக்கிளோட ஸ்பீடு வந்து 2 மீட்டர் per second இருந்துச்சுன்னா calculate the distance between her house and the school. டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க 15 minutes. So 1 minute we know it is equal to 60 seconds. So minutes வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதனால் 15 into 60 மல்டிப்ளை பண்ணால் we get the time as 900 seconds. ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 2 மீட்டர் per second எழுதிக்கணும். ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீடோட வேல்யூ தெரியும், டைமோட வேல்யூ தெரியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீடோட இது 2 இது ரைட் பண்ணிக்கணும். டைமோடது 900 மல்டிப்ளை பண்ணால் 1800 மீட்டர்ஸ். ஏன்னா மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கீதாஸ் ஹவுஸ் அண்ட் ஹர் ஸ்கூல் இஸ் 1800 meters. You should write like this. Your next one. A car started from rest and traveling with a velocity of 20 meter per second in 10 seconds. What is its acceleration? ஒரு காரு ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ரெஸ்ட்னா 0.
initial velocity of car u is 0 meter per second, final velocity of car v equal to 20 meter per second க்கு போகுது. time taken எவ்வளோ 10 seconds. formula என்ன acceleration க்கு formula a equal to v minus u by t, change in velocity by time taken. change in velocity na என்ன final velocity minus initial velocity divided by time. so acceleration equal to v minus u by t. so that is v oda value 20 நம்மளுக்கு தெரியும். 20 minus 0 divided by 10. so acceleration 20 by 10 we get the answer 2 meter per second. இங்கே என்ன யூனிட் இருக்கோ அதே யூனிட் தான் இங்கே போடணும். third question, a bus can accelerate with an acceleration 1 meter per second square. பஸ் வந்து பஸ்ஸோட acceleration 1 meter per second square. solution பாருங்க, acceleration of bus a equal to 1 meter per second square. find the minimum time for the bus to reach the speed of, speed வந்து இந்த ஸ்பீடு தான் ஃபைனல் ஸ்பீட். எந்த ஸ்பீட்லேருந்து 50 தான் இனிஷியல்ஸ். இது u, இது v. ஸோ இனிஷியல் ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் per செகண்ட். ஃபைனல் ஸ்பீட் வந்து v equal to 100 கிலோமீட்டர் per செகண்ட். ஸோ கிலோமீட்டர் per செகண்டை மீட்டர் per செகண்டாக கன்வெர்ட் பண்ணும். கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 10 power 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 50 into 10 power 3, 100 into 10 power 3 மீட்டர் per செகண்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? டைம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் ஃபார்முலா a equal to v minus u by t. அதே நம்மளுக்கு t வேணும்னா t இங்கே போயிடும், a இங்கே வந்துடும். ஸோ t equal to v minus u by a. we know a ஓட வேல்யூ தெரியும். ஃபஸ்ட்டு v ஓட வேல்யூ எழுதிக்கிறோம். v ஓட வேல்யூ 100 into 10 power 3 minus 50 into 10 power 3. ஓகே, இப்போ 10 power 3 காமன், அதனால் வெளியில் எடுத்துக்கிறோம். 100 minus 50 into 10 power 3 divided by 1. anything divided by 1 we get the same numerator value. so t equal to 100 minus 50 is 50, 10 power 3 seconds. so till this you will be writing in your subject note. so that's all for this video. thank you for watching. have a great day.